கல்பனா இவங்க 1980ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இவங்களோட தந்தை TS ராகவேந்திரா, தாய் சுலோச்சனா. இவங்களும் ஒரு பாடகி. கல்பனாவின் தந்தையான ராகவேந்திரா நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவர். கல்பனாவின் தந்தையான ராகவேந்திரா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல நடிகை ரேவதிக்கு தந்தையாக நடிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு சிந்து பைரவி, விக்ரம், சின்ன தம்பி பெரிய தம்பி, அண்ணா நகர் முதல் தெரு, சொல்ல துடிக்குது மனசு, வாய்க்கொழுப்பு, கற்பூரமுல்லை உள்ளிட்ட படங்களிலும் சில சீரியல்களிலும் நடிச்சிருக்காரு. இவரு கடந்த 2020ஆம் ஆண்டு வயோதிகம் காரணமாக காலமாகிட்டாரு. இவருடைய மகள் தான் கல்பனா. இவங்க தன்னுடைய 5 வயது முதலே பாடிட்டு வராங்க. பாடகி கல்பனா மதுரை டி. ஸ்ரீனிவாசனிடம் கர்நாடக இசையை கத்துக்கிட்டாங்க. மேலும் இவங்க MCA முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாஸ்டர் ஆஃப் பிலாசபிலையும் பட்டம் பெற்றிருக்காங்க. முதலில் தெலுங்கு திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக சினிமா பயணத்தை ஆரம்பிச்சாங்க கல்பனா. பிறகு 1991ஆம் ஆண்டு ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான என் ராசாவின் மனசிலே படத்துல வரக்கூடிய போடா போடா புண்ணாக்கு பாடல் ரொம்பவே பிரபலமானது. இந்த பாடலை பாடியது யாரோ ஒரு சிறுவன் என்றுதான் பலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இப்போது அந்த பாடலை கேட்டா கூட ஒரு சிறுவனின் வாய்ஸாகத்தான் தெரியும். ஆனா இந்த பாடலை பாடியது ஒரு சிறுமி. அந்த சிறுமி தான் கல்பனா ராகவேந்தர். இன்று மிக பெரிய பாடகியாக தென்னிந்திய மொழிகளில் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. கல்பனா பாடகியாக மட்டும் இல்லாம டப்பிங், நடிப்பு என பன்முக திறமை கொண்டவங்க. தெலுங்கு, மலையாள மொழிகளில் இவங்க பாடிய பாடல்கள் கல்பனாவிற்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்தது. தெலுங்குல தான் அதிக புகழ் பெற்றிருக்காங்க. அதனால அங்கே நிறைய சினிமா பாடல்களும் பாடியிருக்காங்க. மேலும் பாடகி கல்பனா SPB அவர்கள் பாடிய சத்தம் இல்லாத தனிமை கேட்டன் என்ற பாடலை தெலுங்கில் மூச்சு விடாமல் நித்தியம் ஏகாந்தம் என தொடங்கக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க. தமிழ்ல மாயாவி படத்துல வரக்கூடிய கடவுள் தந்த அழகிய வீடு, பிரியமான தோழி படத்துல இடம்பெறக்கூடிய பெண்ணே நீயும் பெண்தானே என்ற பாடல், திருப்பாச்சி அருவாள், ஜோதிகா நடிப்பில் வெளியான 36 வயதினை படத்துல வரக்கூடிய சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன் உள்ளிட்ட பல பாடல்களை பாடியிருக்காங்க. இந்த பாடல்கள் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி தந்தது தமிழ்ல அப்படின்னு சொல்லலாம். கல்பனா 3000 பாட்டு கச்சேரிகளை நடத்தியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டில் மலையாள தொலைக்காட்சி சேனலான ஏசியா நெட்டில் ஒளிபரப்பான ஸ்டார் சிங்கரின் இசை ரியாலிட்டி நிகழ்ச்சியில 5வது சீசனை கல்பனா வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடும் கிடைத்திருந்தது. அதன் பிறகு நாகார்ஜுனா அக்கினேனி தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் தெலுங்கு நிகழ்ச்சியின் மூலம் முதல் சீசனில் கல்பனா ராகவேந்திரா ஒரு போட்டியாளராக பங்கேற்றிருந்தாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்ல சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியினுடைய நடுவராகவும் இருந்திருக்காங்க. தன்னுடைய 6வது வயதில் புன்னகை மன்னன் படத்துல கல்பனா நடிச்சிருந்தாங்க. இவங்க MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரகுமான், SP பாலசுப்ரமணியம், சித்ரா போன்றவங்களோடு பணியாற்றியிருக்காங்க. கல்பனா இசை குடும்பத்துல பிறந்தவங்க. இவருடைய தங்கையும் ஒரு பாடகி தான். ஆனால் கல்பனாவின் கல்யாண வாழ்க்கை கொஞ்ச காலத்திலே விவாகரத்துல முடிஞ்சது. இவருக்கு குழந்தையும் உள்ளது. சுமார் 1500 பாடல்கள், 3000 மேடை நிகழ்ச்சிகள் செய்த கல்பனா ராகவேந்திரர் சிறந்த பாடகியாகவும் நம்பிக்கை பெண்மணியாகவும் வலம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பாடகி கல்பனா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி தற்பொழுது வெளிவந்துட்டு இருக்கு.